எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ். மேம், ஆர் யூ பிஸி? நான் அப்புறமா வரட்டுமா? ஓ கௌரி, நீயா? நீ வந்ததை நான் கவனிக்கல, சாரி. இட்ஸ் ஓகே மேம். நான் வேணும்னா அப்புறமா வரட்டுமா? நோ நோ, கம் ஆன் சிட். நாளைக்கு இந்த சேரன் மாதேவி ரியாட் கேஸு ட்ரையலுக்கு வருது, அதான் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி மேடம், இந்த நேரத்தில் உங்க கூட இருக்க முடியல. டோன்ட் வரி அபவுட் இட், நான் பார்த்துக்கிறேன். ஐ நோ யூ ஹேவ் அ லாட் ஆஃப் பர்சனல் ப்ராப்ளம்ஸ். நீ முதல்ல உங்க அப்பாவை கவனி. ஆமா, அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு மேடம். மேபி சைக்கலாஜிக்கலி ஹீ இஸ் அஃபெக்டட். அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ரியலி இட்ஸ் அ மிராக்கிள். எப்படியோ காட்ஸ் கிரேஸ்ல தப்பிச்சிட்டார்ல. எங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன் மேடம். எல்லார்கிட்டயும் ரொம்ப பாசமா பழகுவாரு. வயசுல சின்னவங்களா இருந்தாலும் மரியாதையா தான் பேசுவாரு. ஆள் வாட்ட சட்டமா இருந்தாலும் அப்பாவித்தனமா இருப்பாரு. அவரை போய் கௌரி, ஆஸ் எ எல்டர் டாட்டர் உன்னோட வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் யூ ஷுட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எஸ் மேடம். சில நேரங்கள்ல அப்பா தூங்கும் போது நான் பார்ப்பேன் மேடம், அப்படியே ஒரு குழந்தை தூங்குற மாதிரி இருக்கும். அவருக்கு யாரும் எதிரிங்களே கிடையாது மேடம். வேற யார் இதை பண்ணிருப்பாங்க? ஏன் மேடம் சிரிக்கிறீங்க? அவருக்கு எதிரிங்க இல்லாம இருக்கலாம், ஆனா உனக்கு இருக்கலாம் இல்லையா? சொல்லு. நீங்க சொல்றது எனக்கு புரியல. உங்க அப்பாவுக்கு எதிரிங்க இல்லைன்னாலும் உனக்கு எதிரியா இருக்கிறவங்க உன்னை பழி வாங்கறதுக்காக உங்க அப்பாவை கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்கலாம் இல்லையா? அந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லை மேடம். நம்ம ப்ரொஃபஷன் அப்படி, நாம நாலா பக்கமும் யோசிக்கணும். வீராசாமி பண்ணையார் கேஸ்ல கோர்ட்டு தீர்ப்பையும் மீறி நீ சாதுரியமா ஒரு வேலை செஞ்ச. கோடிக்கணக்கான சொத்துக்களை அந்த பெரியவர் தர்மலிங்கத்துக்கு நீ மீட்டு கொடுத்த. வீராசாமி அதோட சும்மா இருப்பாரா? இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு முகம் ரெண்டு முகம் இல்லமா, பல முகங்கள் இருக்கும். அப்போ இது அவரோட பழிவாங்குற நடவடிக்கைன்னு சொல்றீங்களா மேடம்? குவைட் பாசிபிள். உனக்கு சின்ன வயசு, துடுக்குத்தனமா நீ பாட்டுக்கு ஒரு வேலையை பண்ணிட்ட. நீதியை காப்பாத்தணும்னு நினைக்கிற, அதுக்காக ஆவேசமா உனக்கு தோன்றதெல்லாம் செய்யற. ஆனா அப்படியெல்லாம் அதை காப்பாத்திட முடியாது. எல்லாருமே நீதி நியாயத்தை விரும்புறவங்க தான். ஆனா நீதி வேணுமா பணம் வேணுமான்னு ரெண்டுல ஒரு சாய்ஸ் கொடுத்தா எல்லாருமே பணத்தோட பக்கம்தான் நிப்பாங்க. அதுலயும் பண்ணையார் வீராசாமி பத்தி சொல்ல தேவையே இல்லை மேடம். நான் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் ப்ரிகாஷனா கமிஷனர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கேன். யூசி, நீ கொடுத்தது உன்னோட பாதுகாப்புக்காக, ஆனா அவங்க முயற்சி செய்யறது உங்க அப்பாவை கொலை செய்ய. உங்க அப்பாவோட கொலை முயற்சிக்கும் வீராசாமியோட கேஸுக்கும் முடிச்சு போட நாம முயற்சி பண்ணா அது லீகலாவும் செல்லுபடியாகாது, டெக்னிக்கலாவும் செல்லுபடியாகாது. ஆஸ் எ லாயர் இது சம்பந்தமா நான் கமிஷனரை சந்திச்சு பேசலாமா மேடம்? அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ தர்மம் நியாயத்துக்கு இங்க இடமே இல்லையா மேடம்? எந்த சந்தேகமும் வேண்டாம். தர்மத்தின் வாழ்வுதனை சோது கவுன்னு படிச்சிருக்கல்ல, ஒரேடியா முழுங்கிடுச்சு. நாம தான் தர்மம் மறுபடியும் வெல்லும் வெல்லும்னு நம்பிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். அதுக்காக நாம பயந்துகிட்டு சும்மா இருந்துட முடியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ வக்கீல் தொழில இறங்கிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் மனசாட்சி படி போராடி பார்ப்போம். இப்போ நான் தெளிவா இருக்கேனா குழம்பி இருக்கனான்னு எனக்கே புரியல மேடம். இந்த வயசுல இப்படிதாம்மா இருக்கும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் புரியும். நம்ம தொழிலை கத்துக்கிறது ஈஸி தான், ஆனா தொழிலுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை கத்துக்கிறது தான் கஷ்டம். இப்போ நீ ஆபீஸ பத்தி எல்லாம் கவலையே படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்பாவை கவனமா பாத்துக்கோ. சரிங்க மேடம், நான் வரேன். ஓகேமா, டேக் கேர். ஏய், யார் நீ? போற
முதல்ல வண்டியை மறைச்சு நிக்கிற, அறிவில்லையா உனக்கு? இருக்கா? முதல்ல வண்டி எடியா. ஆனாலும் மேடம், லோக்கல் லாங்குவேஜை நீங்க ரொம்ப நல்லாவே பேசுறீங்க. நீங்க தானா? கொஞ்சமாவது சென்ஸ் வேண்டாம்? வழியை மறைச்சு நிக்கிறீங்க. நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன், இதுல உங்க பாராட்டு வேற. தெரியும் மேடம், உங்க டென்ஷனை குறைக்கிறதுக்கு நான் ஏதாவது உதவ முடியுமாங்கிறதுக்காக தான் உங்க வண்டியை நிறுத்தினேன். நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே அதுவே பெரிய உதவியா இருக்கும். முதல்ல வண்டி எடுங்க. ஓகே ஓகே, கூல் டவுன் மேடம். சரி, உங்க அப்பா எப்படி இருக்காரு? எங்க அப்பாவுக்கு அடிபட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நீங்க பெரிய ஜமீன் குடும்பம் இல்லையா, அதனால தான் எல்லா டிவிலையும் ஃபிளாஷ் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. நானே நிறைய ப்ராப்ளத்துல இருக்கேன். வழி மறிச்சு பேசுறது மட்டும் இல்லாம வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? மேடம், நீங்க 2 நாளா லாயர் ஆபீஸ்க்கு வரல இல்லையா, அதான் ஆபீஸ்ல பேசிக்கிட்டாங்க. சரி, அப்பா எப்படி இருக்காரு? ரொம்ப அடிபட்டு இருக்கா? அடி ஒன்றும் ரொம்ப இல்லை, ஆனா கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் நினைக்கவே பயமா இருக்கு. ஆமா, நீங்களும் அட்வொகேட் தானே? நான் ஒன்றும் அட்வொகேட் இல்லையே. என்னது, அட்வொகேட் இல்லையா? அது அப்போ அட்வொகேட்னு சொல்லி என்கிட்ட வந்து. ஓ மேடம் மேடம், நான் அட்வொகேட் தான், ஆனா கேஸ் எல்லாம் டீல் பண்ற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது. இப்பதான் நான் ஜூனியரா ஜாயின் பண்ணிருக்கேன், அதனால தான். சரி, அதெல்லாம் விடுங்க. விட்ட நீங்க ரொம்ப பேசிட்டே போவீங்க, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். மேடம், உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது, அதனால தான் நான் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ப்ளீஸ் எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. முதல்ல வழியை விடுங்க, நான் போகணும். ஓகே ஓகே, போங்க. எதுக்கு என்ன இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சீங்க? ஹலோ மாமா, எதுக்கு என்ன வர வச்சீங்க? உன் குரல்ல இருக்கிற கோவம் உன் முகத்துல தெரியலையே மனோகரி. அதுவா, உங்க மேல எனக்கு அவ்வளவு ஆசை. ஆ, புரியலையா? நீங்க என் அத்தை மாவை பாருங்க, அதான் உங்க மேல எனக்கு அவ்வளவு ஆசைன்னு சொல்றேன். நீ சொன்னாலும் சொல்லாம போனாலும் நான் உன் அத்தை மகன் தான், நீ என் மாமன் பொண்ணு தான். நமக்குள்ள உறவும் இருக்கு, உரிமையும் இருக்கு மனோகரி. ஐயா சாமி, உங்க உறவுக்கும் உரிமைக்கும் ஒரு பெரிய கும்பிடு. என்ன எதுக்காக வர சொன்னீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. ஆமா, எதுக்கு அந்த நீலாவதி கிட்ட தேடி போய் சண்டை போட்டியாமே? சொத்துல சம பங்கு இருக்குன்னு கேட்டியாமே? தகராறு பண்ணியாமே? ஆமா கேட்டேன், அதுல என்ன தப்பு இருக்கு? தெரியாம தான் கேக்குறேன், உங்க சொத்துல எனக்கு பங்கு இல்லையா என்ன? அந்த நீலாவதி செண்பக பாண்டியன் பொண்ணுனா நான் முத்துப்பாண்டியோட பொண்ணு இல்லையா? புரியாம பேசாத மனோகரி. அவங்க எல்லாரும் உன்னை முத்துப்பாண்டி மாமா பொண்ணா பார்க்கவே இல்ல, வெறும் அன்னக்குடி மகளா தான் பாக்குறாங்க. இங்க பாருங்க, அண்ணக்குடி வேற யாரோ எவரோ இல்ல, முத்துப்பாண்டியோட பொண்டாட்டி. அப்போ நான் முத்துப்பாண்டியோட பொண்ணு தானே? அந்த மாதிரி அவங்க எல்லாரும் பார்த்திருந்தா நாம ஏன் வேற வேற குடும்பமா பிரிஞ்சு நிக்க போறோம்? நீங்களும் எங்க கூடவே ஒரே குடும்பமா ஒன்னா இருந்திருப்பீங்களே. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்னையும் தண்ணியும் கூட ஏதாவது ஒரு நாள் ஒன்னா கலந்துக்கும். ஆனா நம்ம குடும்பம் கால காலத்துக்கும் சண்டை போட்டுட்டே தான் இருக்கும். ஏய் மனோகரி, மனோகரி,
மருமகளா சேர்ந்தா நம்ம குடும்பம் ஒண்ணா சேரும், நம்ம கணவன் மனைவியா சேர்ந்தா நம்ம குடும்பமும் ஒண்ணா சேர்ந்துடும். என்ன சொல்ற மனோகரி? என்ன மனோகரி, எதுக்கு வேலைக்கு போற? எல்லாரோட நல்லதுக்காகவும் தான். உங்க மனசுல நான் வரலாம் மாமா, ஆனா மருமகளா உங்க வீட்டுக்கு வர முடியாது. ஏன்? ஏன்னா நான் அன்னக்குடியோட பொண்ணு. அந்த ஒரு காரணம் போதாதா? என் அம்மா அன்னக்குடிய மருமகளா ஏத்துக்காதவங்க என்ன மட்டும் மருமகளா ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்குவாங்க. எங்க அம்மா நான் சொன்னா ஏத்துக்குவாங்க. என்ன நம்பு. எனக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்ல. நடக்காதத நடக்கும்னு நம்பி நாம ஒருத்தர் ஏமாத்திக்கவே வேண்டாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நமக்குள்ள காதல் எல்லாம் வேண்டவே வேண்டாம். அப்போ நம்ம மனசுக்குள்ள இருக்கிற காதலுக்கு சமாதி கட்ட சொல்றியா? வேற வழியே இல்ல. நில்லு மனோகரி, நான் காதலுக்கு சமாதி கட்டுறவன் இல்ல, கௌரவம் சேர்க்கிறவன். இது மோதிரம் இல்ல மனோகரி, நான் உன் கைக்கு நான் வந்த மாதிரி சீக்கிரமே நீ என் வீட்டுக்கு வந்துடுவ. கடற்கரை ஓரத்துல குழந்தைங்க மணல் வீடு கட்டுற மாதிரி தெரியுது. இது நிலைக்காது மாமா. இந்த மோதிரம் வேண்டாம். மனோகரி, என் மேல காதல் இல்லைன்னா இந்த மோதிரத்தை கழட்டு. என்ன நம்பு மனோகரி, நான் எங்க அம்மாவுக்கு செல்ல புள்ள. என் ஆசைக்கு எதிரா எங்க அம்மா எதுவுமே செய்ய மாட்டாங்க. எப்படி உன் கைவரல இந்த மோதிரத்தை சாதாரணமா போட்டனும், அதே மாதிரி இன்னும் சொல்லணும்னா அதை விட ரொம்ப சாதாரணமா உன் கழுத்துல தாலியையும் கட்டுவேன். கண் காணாத இடத்துக்கு இழுத்துட்டு போயில்ல, எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட தான். வெறும் வாய் வார்த்தையில சொல்லல மனோகரி, உறுதியா தான் சொல்றேன். கடவுள் நம்மளை சேர்த்து வைக்கிறாரோ இல்லையோ, சத்தியமா நம்ம காதல் நம்மளை சேர்த்து வைக்கும். நம்ம காதலால, நம்ம கல்யாணத்தினாலதான் நம்ம குடும்பம் எல்லாருமே ஒன்னா சேர போறோம். ஆமா, நான் உனக்கு கிஃப்ட் கொடுத்தேன். காதலை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீ என்ன கிஃப்ட் கொடுக்க போற? நான் ரொம்ப ஏழை பொண்ணுப்பா. தங்கத்துல எல்லாம் என்னால மோதிரம் போட முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க. ஹேய், என்னது இது? இருங்க சொல்றேன். என்ன பண்ற? இருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தங்கத்தை விட காஸ்ட்லி.
ஆண்டி 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 ஹலோ ஆண்டி. வாங்கப்பா. உட்காருங்க. அங்கிள் எப்படி இருக்காங்க? ம், இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. பார்த்தா நல்ல பிள்ளையாட்டம் தெரியறீங்க. ஆனா நீங்க யாரு என்ன ஒரு விவரமும் எங்களுக்கு தெரியல. ஆண்டி, நான் ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். கௌரி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. சரி தம்பி, ஆனா நீங்க ஏன் கௌரி கூடவோ இல்ல கௌரி இருக்கும்போதோ வரமாட்டேங்கிறீங்க? எப்பவுமே தனியா தான் வரீங்க. சாரி ஆண்டி, முதல் தடவை விளையாட்டுக்காக அப்படி வந்தேன். ஆனா எதிர்பாராம அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. தம்பி, எங்க வீட்லயும் ஒரு பயங்கரமான பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல நாங்களும் பலவிதமா யோசிக்க வேண்டியிருக்கு. நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆண்டி. பட் நீங்க என்ன தப்பா எடுத்துக்க வேணாம். இப்ப கூட வர்ற வழியில கௌரியை பார்த்துட்டு தான் நான் வரேன். அங்கிள் எப்படி இருக்காங்க ஆண்டி? நான் அவரை பார்க்கலாமா? நல்லதா இருக்காரு. ஆனா இப்ப வீட்ல இல்ல, வெளியில போயிருக்காரு. சரிங்க ஆண்டி, அப்ப நான் கிளம்புறேன். ம், அங்கிளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. ம். வரேன் ஆண்டி. பார்த்தா நல்ல பையனாட்டா தெரியுது. கௌரியோட ஃப்ரெண்டுன்னு வேற சொல்றாரு. ஏதாவது தப்பா பேசிட்டேனோ? இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையா தான் இருக்கணும். இந்த பூ இது வரைக்கும் மலரல, இனியும் ஒரு நாள் மலராதுன்னு தெரிஞ்சும் என்ன இவர் நெஞ்சில ஏந்திக்கிட்டாரே. இவரை நான் தெய்வம்னு வணங்காம எப்படி இருக்க முடியும்? அம்மா, என்ன கௌரி, அம்மாவை தேடி வந்திருக்க? முகம் ஒரு மாதிரியா இருக்கு. வா, வந்து உட்காரு. உங்களை பார்த்துட்டு போகணும்னு தோணுச்சுமா. என்ன கௌரி, என்னாச்சு உனக்கு?